இன்றைக்கு பிஜேபிக்கு வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக, பாமக போன்ற அரசியல் கட்சிகள் எண்ணி பார்க்க வேண்டும், வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று முதலாக வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டத்தில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டது. இன்றைக்கு சங் பரிவார் கும்பலுக்கு முட்டு கொடுத்து தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சாதியவாதிகள், மதவாதிகள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சிதான் பிஜேபி. பாஜகவை சங் பரிவார்களை ஆதரித்து அவர்களுக்கு தொங்கு சதைகளாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஓபிசி நண்பர்களே, இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அத்வானி நடத்திய ரத யாத்திரை தான் பரிணாமம் பெற்று பாபர் மசூதி இடிப்பு வரையில் போய் சேர்ந்தது. இவர்கள் மதவாத கட்சி, இவர்கள் மதவெறியர்கள், இவர்கள் செக்டேரியன்ஸ். இந்துக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு மிருக பலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் நிலை. இந்நேரம் நமக்கு சமூக நீதி விழிப்புணர்வு இருந்திருந்தால், தந்தை பெரியாரின் பார்வை நமக்கு இருந்திருந்தால் இந்த நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். மறைந்த சமூக நீதி காவலர் மேனாள் பிரதமர் விபி சிங் ஆட்சி காலத்தில் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்ததை நாம் அறிவோம். இன்றைக்கு பிஜேபிக்கு வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அதிமுக, பாமக போன்ற அரசியல் கட்சிகள் எண்ணி பார்க்க வேண்டும், வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தலாம் என்கிற மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைக்கு கொண்டு வந்த போது, விபி சிங் அவர்கள் கொண்டு வந்த போது அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே இடஒதுக்கீட்டை நுகர்ந்து கொண்டிருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களோ பழங்குடியின மக்களோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. யார் எதிர்ப்பு தெரிவித்தது? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று அவர்கள் வீதிக்கு வரவில்லை. ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்கள் வீதிக்கு வரவில்லை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரலாம் என்று விபி சிங் முடிவெடுத்த உடனேயே வீதிக்கு வந்தது யார்? பாரதிய ஜனதா, RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல். அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை. மண்டல் கமிஷன் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று முதலாக வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டத்தில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டது. ரத்த வெறியாட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாடு முழுவதும் கொந்தளிப்பை உருவாக்கினார்கள். ஓபிசி என்றால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஓபிசி என்றால் தலித் மற்றும் பழங்குடி அல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அப்படி என்றால் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பதும் பேக்வர்ட் கிளாஸ் என்றுதான் பொருள். அது பட்டியல்படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ். மற்றவர்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஆகவே தலித் அல்லாத, பழங்குடி அல்லாத, பார்ப்பனர் அல்லாத மற்ற மக்கள் அனைவருமே இன்றைக்கு சங் பரிவார் கும்பலுக்கு முட்டு கொடுத்து தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற சாதியவாதிகள், மதவாதிகள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சிதான் பிஜேபி. அதிமுகவில் இருக்கிற ஓபிசி தோழர்களே, பாமகவில் இருக்கிற ஓபிசி தோழர்களே, பாஜகவை சங் பரிவார்களை ஆதரித்து அவர்களுக்கு தொங்கு சதைகளாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஓபிசி நண்பர்களே, தயவு கூர்ந்து எண்ணி பாருங்கள். இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அத்வானி நடத்திய ரத யாத்திரை தான் பரிணாமம் பெற்று பாபர் மசூதி இடிப்பு வரையில் போய் சேர்ந்தது. பாபர் மசூதி இடிப்பு தான் பிஜேபி ஆட்சி வருவதற்கு வழிவகுத்தது. 1984 பிஜேபிக்கு 2 இடங்கள் தான். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் 2 இடங்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வலிமைதான் 1984 பிஜேபியின் வலிமை. ஆனால் அவர்கள் 98 ஆட்சியை கைப்பற்றினார்கள். அதற்கு அவர்கள் கையாண்ட உத்தி 2. ஒன்று மண்டல் கமிஷன் எதிர்ப்பு, வன்முறை வெறியாட்டம், ரத்த யாத்திரை. ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை. என்றைக்கு பார்ப்பன இளைஞர்கள் வீதிக்கு வந்து போராடினார்கள், என்றைக்கு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள், சங் பரிவார் கும்பலை சார்ந்தவர்கள்
வீதியிலே இறங்கி வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு நாம் பார்த்திருக்கிறோம். பேரணி நடத்தி பார்த்திருக்கிறோம், மாநாடு நடத்தி பார்த்திருக்கிறோம். கிடையாது. ஆக முதலில் மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்தபோது வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கினார்கள். ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், பரிணாம வளர்ச்சியாகத்தான் பாபர் மசூதி இடிப்பு வந்து நிகழ்ந்தது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் 1992க்கு பிறகுதான் 98 முதலாக பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அதிலிருந்து அவர்களுக்கு ஏறுமுகம்தான். இவர்கள் மதவாத கட்சி, இவர்கள் மதவெறியர்கள், இவர்கள் செக்டேரியன்ஸ். எனவே இவர்களால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற இருமாப்போடு இருந்த ஜனநாயக சக்திகளின் தலையில் சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது. இவர்களால் எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற எண்ணம் தான் நாம் அனைவருக்குமே இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மதவாதிகள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்க மாட்டார்கள், இதர ஜனநாயக சக்திகள் ஏற்க மாட்டார்கள் என்றெல்லாம் நாம் கனவு கண்டு கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அவன் படிப்படியாக ஓபிசியை வென்றெடுத்து வந்திருக்கிறான். யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த ஓபிசியை ஊடுருவி இன்றைக்கு பிஜேபியின் ஆதரவு சக்தியாக அவன் யாரை மாற்றி வைத்திருக்கிறான் என்றால் ஓபிசியை மாற்றி வைத்திருக்கிறான். அதற்கு அவனுக்கு கையிலே கிடைத்த ஒரே ஆயுதம் இந்துக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இந்துக்கள் நம்புகிற ராமருக்கு கோவில் கட்டுவதுதான் எங்கள் நோக்கம். ராமர் கோயில் இருந்த இடத்திலே அது தகர்க்கப்பட்டு கட்டப்பட்ட பாபர் மசூதியையே நாங்கள் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டோம். 464 ஆண்டுகளாக நிமிர்ந்து நின்ற பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கிய நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாளனாக இருக்கிறோம். இதன் மூலம் இன்றைக்கு ஓபிசியை அவர்கள் மெல்ல மெல்ல வென்றெடுத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு மிருக பலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் நிலை, எல்லா துறைகளிலும் தலையீடு. உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் விரும்புகிற மாதிரி தீர்ப்பை எழுதி வாங்க முடிகிறது. அயோத்தியா தீர்ப்பு என்பது விசாரணையால் வந்த தீர்ப்பு அல்ல, ஆதாரங்களால் வந்த தீர்ப்பு அல்ல, சான்றுகளால் வந்த தீர்ப்பு அல்ல, சாட்சியங்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. அவர்கள் விரும்பிய தீர்ப்பு, அவர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு. ஆகவே அனைத்து துறைகளிலும் அவர்களால் ஆளுமை செலுத்த முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த தீர்ப்பு வந்தது. வேலை வாய்ப்பு என்பது அடிப்படை உரிமை அல்ல. இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மாநில அரசுகளுக்கு அல்லது மத்திய அரசுக்கு நீதிமன்றம் ஆணையிட முடியாது. அது அந்தந்த அரசுகளின் விருப்பம். இதுதான் உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு. இதனால் என்ன பாதிப்பு என்கிற கேள்வி எழலாம். உத்தரகாண்ட் மாநில அரசு தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேல்முறையீட்டு வழக்கு என்றால் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் உத்தரகாண்டில் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் உத்தரகாண்ட் மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன? அது அரசாங்கத்தினுடைய ஆணையை செல்லாது என்று அறிவித்தது. அந்த மாநில அரசு என்ன ஆணை பிறப்பித்தது? தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்க இயலாது என்பதுதான் ஆணை. அதை உயர்நீதிமன்றம் மறுதளிக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது, அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம். இது உத்தரகாண்ட் மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. இதனை எதிர்த்துதான் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சார்பில் அந்த அரசு மேல்முறையீடு செய்து அதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு பொது வரையறையை தருகிறது. உத்தரகாண்ட் மாநில அரசு போட்ட அரசாணை செல்லுமா செல்லாதா, உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியா தவறா என்பது குறித்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் பொத்தாம் பொதுவிலே போகிற போக்கில் சமூக நீதிக்கு குழி தோண்டும் வேலையை உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிறது. வேலை வாய்ப்பு அடிப்படை உரிமையா இல்லையா என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை.
அதுவல்ல வழக்கு. மாநில அரசு இடஒதுக்கீடு தரலாமா தரக்கூடாதா என்பதல்ல மேல்முறையீட்டு வழக்கு. அவர்கள் விசாரிக்கிற வழக்கின் தன்மையில் இருந்து முற்றிலும் வெளியேறி இடஒதுக்கீடு தொடர்பான சமூக நீதி கோட்பாட்டில் கை வைக்கிறார்கள். அதுதான் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற தீர்ப்பின் ஆபத்து. உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பை வழங்கவில்லை. உத்தரகாண்ட் மாநில அரசின் அரசாணைக்கு மட்டுமாக இந்த தீர்ப்பை வழங்கவில்லை. அகில இந்திய அளவில் இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைவருக்கும் எதிரான ஒரு தீர்ப்பு. பொதுவாக இடஒதுக்கீட்டு பிரிவினர் என்றால் அது எஸ்சி எஸ்டி என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதனால் பல பேருக்கு இப்படியெல்லாம் தீர்ப்பு வந்தால் அது எஸ்சி எஸ்டிக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு மேம்போக்கான பார்வையும் இருக்கிறது, மேலோட்டமான பார்வை. சமூக நீதி மண்டல் கமிஷனுக்கு பிறகு ஓபிசி என்கிற அனைத்து இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கும் விரிவாக்கம் பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு தொடர்பாக இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்நேரம் நமக்கு சமூக நீதி விழிப்புணர்வு இருந்திருந்தால், தந்தை பெரியாரின் பார்வை நமக்கு இருந்திருந்தால், இந்த நாடே கொந்தளித்திருக்க வேண்டும். இந்த தீர்ப்பை எதிர்த்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஒருவன் புகார் செய்தால் அந்த புகாரை உடனே ஏற்றுக்கொண்டு எஃப்ஐஆர் போடக்கூடாது, அதை விசாரிக்க வேண்டும். அதற்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒப்புதல் அளிக்க வேண்டும். யார் மீது புகார் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவன் வேலை செய்யக்கூடிய அரசு அலுவலகத்தின் உயர் அதிகாரியுடைய ஒப்புதல் பெற வேண்டும். பிரைமா ஃபேசி இருந்தால்தான் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த நேரத்தில் பாரத் பந்த் என்று இந்தியா முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு தலித் அமைப்புகள் வட இந்தியாவிலே அழைப்பு விடுத்தது. வீதிக்கு வந்தார்கள் படித்த தலித் இளைஞர்கள், அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்தவர்கள். மிகப்பெரிய வன்முறை வெடிப்பதற்கு சங் பரிவார் கும்பல் உள்ளே நுழைந்து தூண்டிவிட்ட நிலையில் துப்பாக்கிச் சூடு வரை போய் பலர் உயிர் பலியாகும் நிலை ஏற்பட்டது. அதன் பிறகுதான் அந்த தீர்ப்பையும் மீறி அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே புதிய திருத்தங்களை கொண்டு வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பே செல்லாது என்கிற நிலையை ஏற்படுத்தியது மத்திய அரசு, பாஜக அரசு பணிந்தது. அதை போல இன்றைக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைவரும் வீதிக்கு வந்திருக்க வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அனைவருமே இடஒதுக்கீட்டு பிரிவினர் தான். ஏறத்தாழ 70 விழுக்காடு 80 விழுக்காடு என்று சொல்லலாம். மைனாரிட்டிஸையும் சிறுபான்மையினத்தையும் சேர்த்து கொண்டால் ஆக 80 விழுக்காட்டுக்கு மேலாக இருக்கிற இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் இன்றைக்கு அமைதி காத்து கிடக்கிற நிலையில் இதற்காக கவலைப்பட்டு வேதனைப்பட்டு மாநாடு நடத்துகிற இயக்கம், பெரியார் கண்ட இயக்கம், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சமூக நீதி இயக்கம். அந்த தீர்ப்பு சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடியதாக, ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக அமைந்திருந்த நிலையில் உடனடியாக தோழமை கட்சிகளின் தலைவர்களை கூட்டி அது குறித்து கலந்தாய்வு செய்தவர் நமது தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள். அதை கண்டித்து வெகு மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஒப்புதலை பெற்று விரைவாக அது குறித்த ஆர்ப்பாட்டம் அல்லது வெகு மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவது என்று தமிழர் தலைவர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் திருச்சிராப்பள்ளியில் திராவிடர் கழகத்தின் பொதுக்குழு கூடி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. சமூக நீதியை பாதுகாப்பதற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற அனைத்தையும் இங்கே சுட்டிக்காட்டி திராவிடர் கழகத்தின் பொதுக்குழு
தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. அனைத்து தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததால், மிருகபலத்தோடு இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருப்பதால், அவர்களை ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் அண்ட் ஓபிசி அமைப்புகள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதால், அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதால், அவர்களோடு இன்றைக்கு நட்புறவு கொண்டிருப்பதால் இவ்வளவு துணிச்சலாக மதத்தை அளவுகோலாக கொண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களை குறிவைத்து இயற்றப்பட்ட சட்டம் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இல்லை, அவர்களுடைய நீண்டகால கனவு திட்டங்களை ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்துகிறார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள், அது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். இந்துக்கள் டைவர்ஸ் செய்கிற போது கடினமான நடைமுறை இருக்கிறது, இஸ்லாமியர்கள் மற்றும் விவாகரத்து வழக்கில் எளிதாக செய்து கொள்கிறார்கள் என்று நீண்ட காலமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் முத்தலாக்கு சட்டம். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இல்லாத வகையிலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு மட்டும் என்ன சிறப்புரிமை என்கிற அடிப்படையில் நீண்ட காலமாக ஆர்டிகிள் 370 ரத்து செய்ய வேண்டும் என்று விவாதித்துக் கொண்டிருந்தது சங் பரிவார் கும்பல். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்ட கனவை இந்த இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். ஒரு மாநிலத்தை 3ஆக உடைத்து யூனியன் பிரதேசமாக்கி விட்டார்கள். வரலாற்று துரோகம் இழைத்து விட்டார்கள். இது அவர்களின் நீண்டகால கனவு திட்டங்களில் ஒன்று. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், அந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்பது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். அதை இன்றைக்கு அயோத்தியா தீர்ப்பின் மூலம் நடைமுறைப்படுத்த போகிறார்கள். நாள் குறித்து விட்டார்கள், அடிக்கல் நாட்டப் போகிறார்கள். அதன் பிறகு இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருப்பது இஸ்லாமியர்களை நாடற்றவர்களாக்குவதன் மூலம் அவர்களின் வாக்குரிமையை பறிப்பது என்பதுதான். சிறுபான்மை மக்களை நாடற்றவர்களாக்குவதன் மூலம் அவர்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டால் தொடர்ந்து பெரும்பான்மை சமூகம் என்கிற பெயரால் இந்துக்களை ஒருங்கிணைத்து தாமே ஆட்சி அதிகாரத்தில் நீடிக்க முடியும் என்று கணக்கு போட்டு செய்கிறார்கள். இவை அனைத்தும் அவர்களின் நீண்டகால கனவுகள். அதற்கான அரசியல் தந்திரங்கள், அரசியல் உத்திகள். இந்த சிஏஏ என்கிற சட்டத்தால் இந்திய இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு என்று கேட்கிறார்கள். வேறு யாருக்கு பாதிப்பு? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இஸ்லாமியர்களா இஸ்லாமியர் அல்லாதவர்களா என்கிற விவாதம் இன்றைக்கு உருவாகி இருப்பது எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் தனிப்பட்ட கருத்தாக சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலே நாடற்றவர்கள் ஆக்கப்படுவார்கள், இது எனது தனிப்பட்ட கவலை என்று சொல்லியிருக்கிறார். பல பேர் இன்றைக்கு ஜனநாயக சக்திகள் 150 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டுள்ளன இந்த சட்டத்தை எதிர்த்து. இவ்வளவும் முஸ்லிம்கள் போட்ட வழக்கா? இவ்வளவும் எதிர்க்கட்சிகள் போட்ட வழக்கா? ஜனநாயக சக்திகள் தொடுத்த வழக்கு. இந்த சட்டம் அவ்வளவு ஆபத்தானது. தோழர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே திருச்சிராப்பள்ளியில் சரியாக ஓராண்டுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாட்டை நடத்தினோம். என்ன கவலையின் அடிப்படையில்? மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்கிற கவலையின் அடிப்படையில். அகில இந்திய அளவிலே காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. தப்பி தவறி பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. மீண்டும் மோடி பிரதமராகிவிடக் கூடாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், மோடி பிரதமரானால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. நாட்டை காப்பாற்றுவதற்கு அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தேசம் காப்போம் என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தினோம். பல்வேறு வகையான நெருக்கடிகள் மாலை 6:30 மணி வரையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட, அனுமதி வழங்கிய பிறகும் கூட எங்களால் சுதந்திரமாக அந்த அனுமதியின் அடிப்படையில் பேரணி நடத்த முடியாத நெருக்கடி. அதனால் தான் காலம் தாழ்ந்து வர நேர்ந்தது. விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பில்லாத நிலையில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு எது தடையாக இருக்கிறது? அரசமைப்பு சட்டம் தடையாக இருக்கிறது.
இந்த நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும். இந்தியா என்றோ பாரத் என்றோ அழைப்பதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் விரும்புவது எல்லா நாடுகளும் முஸ்லிம் நாடுகள், பௌத்த நாடுகள் என்று இருக்கிற போது ஏன் இந்த நாட்டுக்கு ஒரு மதத்தின் பெயரால் நாடு இருக்கக்கூடாது என்பதுதான். எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கிற போது ஏன் இந்த நாட்டுக்கு ஒரு அரச மதம் இருக்கக்கூடாது என்பதுதான். ஆகவே இந்த நாட்டின் பெயரை மாற்றவும் அரச மதத்தை அறிவிக்கவும் எது தடையாக இருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவ்வளவு எளிதாக கை வைத்து விட முடியாது என்கிற நிலையில் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எல்லா சதி திட்டங்களையும் தீட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு உத்திதான் CAA. மனிதாபிமானம் தான் அளவுகோல். உலக நாடுகள் முழுவதும் அகதிகளை நடத்துகிற அணுகுமுறை. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மதம் அளவுகோல். இந்துவாய் சட்டவிரோதமாக குடியேறி இருந்தாலும் இந்துவாய் இருந்தால் குடியுரிமை உண்டு, முஸ்லீமாக இருந்தால் குடியுரிமை இல்லை. இவ்வளவு வெளிப்படையாக மதத்தை அளவுகோலாக கொண்டு ஒரு மதம் சார்ந்த அரசாக இந்த அரசு செயல்படுவது எதற்காக என்றால் மதசார்பற்ற அரசு என்று சொல்லுகிற அரசமைப்பு சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீச வேண்டும் என்பதுதான். அதுதான் அவர்களின் எதிர்கால நோக்கம். எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதன் மூலம்தான் சமூக நீதியை காப்பாற்ற முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதன் மூலம்தான் மதசார்பின்மையை காப்பாற்ற முடியும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதன் மூலம்தான் ஒரு புதிய இந்தியாவை, ஐயா பெரியார் கண்ட இந்தியாவை, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட இந்தியாவை, சாகு மகாராஜ் கண்ட இந்தியாவை, ஜோதிராவ் புலே கண்ட இந்தியாவை நாம் இங்கே உருவாக்க முடியும். ஜனநாயக இந்தியா. அவர்கள் விரும்புவது சனாதன இந்தியா. நம்முடைய மாமனிதர்கள் கண்ட கனவு ஜனநாயக இந்தியா. அந்த ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடர வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கோவில் உண்டியல்ல பணம் போடுறது பிரச்சனை, ஜோதிகா ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாங்க இந்துக்கள்லாம் ஒன்றா சேருங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்களே வாயை திறந்து இந்து மதம் அப்படின்றது ஒரே மதம் கிடையாது, இங்க பார்ப்பனர்கள் வேற, ஜாதிய பிரிவினை இருந்தே தீர வேண்டும் என்று சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனர்கள் ஒருபோதும் அனைவரையும் இந்துக்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்ற